சிவனை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரோம்னா வீட்டுக்குள்ள வந்த உடனே நீ என்னென்ன தப்பு பண்ணியிருக்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஒரு ஃபில்டர் போட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. சோதனை, அதுதான் சோதனை காலம். அதுக்கப்புறம் அவர் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. செல்வமான ஒரு கடவுள்னா குபேரர் சொல்றோம். குபேரர் தான் பெருமாளுக்கே வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றோம், கடன் வாங்கியிருக்காரு சொல்றோம். ஆனா அந்த குபேரருக்கே வந்து அந்த செல்வ செழிப்பை அந்த ஒரு பொசிஷனை கொடுத்தவர் நம்ம சிவன் தான். அவருக்கே கொடுக்கும் போது நம்ம ஒரு மனுஷங்க நம்மளுக்கு தேவையானதை கொடுக்க முடியாதா? கொடுப்பாரு. ஆனா அதான் உள்ள வந்துட்டாருன்னா அந்த சோதனை காலம் ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். இப்போ எப்படி சிஏ எக்ஸாம் நம்ம எழுதுறோம், ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் எல்லா பேப்பரும் எழுதணும். அந்த மாதிரிதான் அவர் சோதனை கொடுக்கும்போது ரொம்ப டஃப்பா இருக்கும். அதை கடந்துட்டோம்னா அவரு கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் இல்ல பெருசா சாதிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவனை வழிபடுவாங்க. அவ்வளோ சோதனை தாண்டியும் அவர்கிட்ட தான் நீங்க சரண்டர் ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பா பெரிய இடத்துல கொண்டு போய் விடுவாரு, பெரிய விஷயங்களை கொடுப்பாரு. நம்மளுக்கு எது டிஸ்ட்ரின்னு நினைக்கிறோமோ அது கொடுப்பாரு. இந்த சோதனையிலே தான் பயந்துருவாங்க சில பேர். ஐயோ உள்ள கூட்டிட்டு வந்தோன்னு பெரிய கஷ்டம்லாம் வருது, அப்ப இவரை தூக்கிட்டு போய் வெளியே வச்சிடலாம். ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம கும்பிட்ட உடனே வரம் கொடுப்பாங்க. பெருமாள் அப்படிதான் கும்பிட்ட உடனே வரம் கொடுப்பாரு. மேபி அது நிலையானதாகவும் இருக்கும், மேஜரா பார்த்தீங்கன்னா நிலை இல்லாமலே போயிடும். உடனே கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது, நம்மளுக்கும் அதனுடைய வேல்யூ தெரியாது. ஆனா சிவன் மட்டும் உனக்கு கிடைக்கிறோன்னா நீ அதுக்கான வேல்யூ உனக்கு தெரியணும், அதுக்கு தகுதியானவனா நீ ஆகணும். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த நிறை குறைகள்லாம் சரி செய்யணும் அப்படின்றதுனால அவர் உள்ள வந்தோடனே இந்த வேலையை தான் கையில் எடுப்பாரு. ஸோ இதனாலே வந்து இவர் உள்ள வந்துட்டாரு, அழிச்சிட்டாரு, நம்ம எல்லாம் காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குள்ளயும். ஆனா ரொம்ப சிவனோட கனெக்ட் ஆனவங்களுக்கு, சிவனால வளர்ந்தவங்களுக்கு தெரியும் அவர் கொடுக்கிறவரா அழிக்கிறவரா அப்படின்றது. 2 ஃபார்ம் அவருக்கு இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. 2 ஃபார்ம் இருக்கிற ஒரே தெய்வம் அவர் மட்டும்தான்.